தேவ பிள்ளையே, வாழ்க்கை கசந்து போன ஒரு நிலைமை. நீங்க கூட இன்னைக்கு ஜெபத்துல அப்படி நினைக்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா வாழ்க்கையில, ஆமே வாழவே பிடிக்கலப்பா, என் வாழ்க்கை கசந்து போச்சு, என்ன நினைக்கும் போதே எனக்கே அழுகையா வருதுப்பா, என்ன நினைக்கும் போதே நான் நொந்துக்கிறேன்ப்பா, ஏன் இந்த பிறப்பு என்று நொந்து கொள்ளுகிறேன், வாழ்க்கை எனக்கு கசப்பா இருக்கு, சந்தோஷமே இல்லப்பா அப்படின்னு நினைக்கலாம். தேவ பிள்ளையே, இந்த செய்தியை கேட்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவதை பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை கசந்து போன சூழல்ல இருக்கு. வெளியேன்னு போயிட்டா ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம். நமக்கும் அப்படிதாங்க. வேலைன்னு போயிட்டா எவ்வளவு பிரயாசப்பட வேண்டியது இருக்கு, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, உழைக்க வேண்டியது இருக்கு. உழைப்புக்கு தேவையான பலன் வரமாட்டேன்னு எத்தனையோ பாடுகள் இருக்கிறது. தேவ பிள்ளைய, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எங்க அழிஞ்சு போயிருவோம் நினைக்கிறீங்களோ, எங்க முடிச்சு போயிருவோம் நினைக்கிறீங்களோ, எங்க குடும்பம் க்ளோஸ் ஆயிருச்சு நினைக்கிறீங்களோ, எங்க என்னுடைய வேலை முடிஞ்சிரும், இனி எதுவுமே எனக்கு இல்லைன்னு ஒருவேளை உங்களை வாழ்க்கையை நீங்க ஆரம்பிச்சிருந்தா, நான் சொல்றேன், முடிஞ்ச ஒரு இடத்துல, அழிஞ்சிரும் நினைக்கிற இடத்துல ஒரு புது ஜீவனை கொடுக்க என் இயேசு வல்லவர், என் இயேசு வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க அழிப்பன்னு சட்டம் வந்துச்சோ, அந்த சட்டத்துக்குள்ளேயே போய் அப்பா உட்கார வச்சாருங்க. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெருசுங்க. வேதத்தை ஈஸியாய் படிப்பது அல்ல, ஆமென், உணர்வோடு படிக்கும் பொழுது அத்துணை ஆசீர்வாதங்கள் நம்ம சிரசுல இறங்கிட்டே இருக்கும். வசனம் பனித்துளி மாதிரி விழும் பைபிள் சொல்லுது. பனித்துளி எப்படி பூமியை நனைக்க இறங்குகிறதோ அப்படியே என் வசனமும் இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு இடத்துல படிக்கிறோம், நான் அனுப்பின காரியமாய் அது வாய்க்கும்படி திரும்பும் என்றும் வேதம் சொல்லுகிறது. நிச்சயமா சொல்லுகிற அத்துணை வார்த்தைகளும் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா.